வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். சோளக்காடு தண்ணி பாஞ்சிட்ருக்கு. போன வாரம் பார் போட்டோம் இல்லைங்களா, அதை பாருங்கள், சோளப்பயிறு அதுக்கு தண்ணி ஓடிட்டுருக்கு. பயிரெல்லாம் தெரியுதுங்களா, அப்படியே லைட்டாக இப்போ தான் முளைச்சிட்ருக்குது. கீழ் வயலுக்கு தண்ணி போயிட்டுருக்குது. பருத்தி களை வெட்டினாங்க இல்லைங்களா, பருத்தி காடு, அவங்க கிளம்பிட்டாங்க. மணி 4:30 ஆகி போச்சு. கொஞ்சம் காலையில் லேட்டாக தான் வந்தாங்க. அதனால் கொஞ்சம் 4:30 வரலையுமே செஞ்சாங்க. 4 மணிக்கு போயிடுவாங்க, 3 மணி 4 மணிக்கு. ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் சேர்த்து செஞ்சாங்க அவங்களும். ஆனால் ரொம்ப கஷ்டங்க, வெயிலெல்லாம் செம்ம வெயிலுங்க. என்ன தான் கூலிக்கு ஆளாக இருந்தாலும் வெயிலில் செய்யணும் இல்லைங்களா, ரொம்ப சிரமம்தான். இது மாட்டு தீவன பயிருங்க, மாட்டுக்கு அறுத்து போடுறதுக்கு. இதெல்லாம் தோப்பு. விவசாயம்னு சொல்லி பேசுகிறாங்க, ஆனால் உள்ள களத்தில் இறங்கி வேலை செய்யும்போது தாங்க அதோட கஷ்டம் தெரியும். எல்லோரும் வெளியே இருந்து பேசுகிறதுக்கு ஈஸி தான். ஒரு நாளைக்கு வந்து வெயிலில் களை வெட்டி பார்த்தா தெரியுங்க அதோட கஷ்டம் என்னன்ட்டு. முடியாதுங்க, டெய்லி அது செஞ்சுட்டா பழகிடும்னு சொல்லுவாங்க. என்ன தான் செஞ்சாலும் எல்லாம் அதே தாங்க. ஒன்றும் அங்கே கம்ப்யூட்டரில் உக்காந்துட்டு வேலை செய்கிறவங்க நிழல்லையே வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு டைமுங்கிறது வந்து அப்பப்போ டைம் இருக்கும். டீ குடிக்கிற டைம் இருக்கும், உக்காரலாம், எந்திரிக்கலாம், வெளியில் ஒரு ரெஸ்ட் ரூம் போகலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் இருக்கும். சீக்கிரம் டைமும் ஆயிரும். அந்த ஏசி வெளியே இருக்கிற காற்று எதுவும் தெரியாது, பண்ணாது. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வெயில் தான். நிழலுன்னு போய் ஒதுங்கி நிற்க முடியாது, வெட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். அது எவ்வளோ வெயில் அடித்தாலும் மண்டை வலி, கை வலி. அவங்களும் அப்படியே கையெல்லாம் பாருங்கதா, என் கையெல்லாம் பாருங்கள், கொப்பளமே போட்டுக்குச்சு. அந்தளவுக்கு இருக்கும் தலைவலி, வெயில் தாங்க முடியாது. ஆனால் விவசாயம்னா செஞ்சு தாங்க ஆகணும். கூலிக்கு இதுக்கே ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா ஃபீல்டுலேயும் இந்திக்காரங்கன்னு உள்ளே நுழைஞ்சிட்றாங்க. எங்கே விவசாயத்துக்கு இந்திக்காரனை கொண்டாந்து உள்ள போடுங்க பார்க்கலாம், வெயிலில் வெட்ட சொல்லுங்கள், செய்வானுங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களால முடியாது வெயிலில் வேலை செய்ய. மற்ற தொழிலில் வேணால், நிழலில் வேலை செய்கிற தொழிலில் வேணால் இந்திக்காரங்க நிறைய வருவாங்க. பாருங்கள், இன்னும் 2 சரவு இருக்குது. அவங்களும் காலையில் வந்ததுலேருந்து செஞ்சாங்க. நான் கூட ஒரு கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு உக்காந்தேன், எந்திரிச்சேன், போய் தண்ணி கொண்டாந்தேன், அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொண்டாந்து கொடுத்தேன், ஐஸ் வாட்டர் கொண்டு வந்தேன், மதியம் சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு கொண்டு வந்து கொடுத்தேன். இந்த மாதிரி நானாவது அப்படி எந்திரிச்சு போயிடுறேன், உக்காடுறேன், எந்திரிக்கிறேன். ஆனால் அவங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. மதியம் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உக்காந்துருப்பாங்க சலுப்பாக இருந்தால். இல்லைன்னா வெட்டிகிட்டே தாங்க இருப்பாங்க. மற்ற இடத்துல எப்படியோ தெரியல. நான்லாம் அவங்கக்கிட்ட சொன்னேன், ரொம்ப வெயிலாக இருந்தால் வந்து உக்காந்துக்கோங்கக்கா, கொஞ்ச நேரம் கழித்து வெட்டுவீங்க அப்படின்னு கூட கேட்டேன். அவங்கெல்லாம் இல்லைம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க, என் கஷ்டத்தெல்லாம் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை. திரும்ப நாளை காலையில் களை வெட்ட வருவாங்க. எவ்வளோ நேரத்துக்கு வராங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, டாட்டா.